அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் ஆர்டிசியன் ஸ்டார்பெல் மற்றும் எம்ஐ ஃப்ரான்ச்சைசி கன்சல்டன்ட் மேக்கர். நம்ம அப்செல்லிங் ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டாவது டாப்பிக்கில் இருக்கோம். ரெண்டாவது சப்ஜெக்ட் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து அப்செல்லிங் அண்ட் கிராஸ் செல்லிங்கில் வந்து பவர்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் இருக்குது. அதுவும் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்கிட்ட நீங்கள் சூப்பராக அப்செல்லிங் கிராஸ் செல்லிங் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்செல்லிங் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. கரெக்டான ஒரு சில மெத்தட்ஸை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், அப்செல்லிங் வந்து கிராஸ் செல்லிங் பண்ண முடியும். அப்போ அதில் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மிட் ஆஃப் ப்ரெசன்டேஷன். இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமர் வந்து கஸ்டமர்கிட்ட நீங்கள் ப்ராடக்ட்டோ இல்லை ஆப்பர்ச்சுனிட்டியோ ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா, நிறைய பேர் நம்ம பண்ணுறது எங்கே பண்ணுவோன்னா, ப்ரெசன்டேஷன் முடிகிற வரைக்கும் நம்ம அந்த கஸ்டமரை வந்து என்ன பண்ண மாட்டோம், எதுவுமே கேட்க மாட்டோம். கஸ்டமர்கிட்ட எந்த கொஸ்டினும் கேட்காம நம்ம படித்த ப்ரெசன்டேஷனை முடிச்சுட்டு தான் ஃபைனலாக தான் நம்ம பேசுவோம். அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அப்செல்லிங் உங்களுக்கு அப்செல்லிங் ஆர் கிராஸ் செல்லிங் உங்களுக்கு சூப்பராக நடக்கணும்னா இந்த மெத்தட்ஸில் நீங்கள் பண்ண வேண்டியது, ப்ரெசன்டேஷனுடைய மிடில்லையே நீங்கள் வந்து அப்செல்லிங் அண்ட் கிராஸ் செல்லிங்குடைய அந்த ஐடியாவை நீங்கள் என்ன பண்ணணும், கொண்டு வந்துடணும். ஐடியாவை பேச தொடங்கிடணும். காரணம், இப்போ ஒரு பொருளை பற்றி பேசுகிறீங்க, அவங்க கஸ்டமருடைய தேவையான ஒரு பொருளை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னா, அந்த பொருளுக்கு கூட என்னென்ன பொருட்கள்லாம் பயன்படுத்தினா ரிசல்ட் கிடைக்கும், அவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் மிடில்லையே, ப்ரெசன்டேஷனுடைய மிடில்லையே நீங்கள் என்ன பண்ணணும், பேச ஆரம்பிக்கணும். அப்போ தான் எண்ட் ஆஃப் த ப்ரெசன்டேஷன், அதாவது ப்ரெசன்டேஷன் எண்டு முடியும் போது உங்களுக்கு அப்செல்லிங் அண்ட் கிராஸ் செல்லிங் ஈஸியாக க்ளோசிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ப்ரெசன்டேஷன் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஃபைனலாக சார் இது கூட வேறு ஏதாவது ப்ராடக்ட் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறத விட, நீங்கள் ப்ரெசன்டேஷனுக்குள்ளேயே அந்த அப்செல்லிங் கிராஸ் செல்லிங்கை நீங்கள் என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து மிடில்லையே சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் த ப்ரெசன்டேஷன் முடிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ண முடியும், க்ளோசிங்கு அப்செல்லிங் வந்து ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து நீங்கள் இனி ப்ரெசன்டேஷன் கொடுக்கக்கூடிய, நீங்கள் ப்ராடக்ட்டை பற்றி பேசக்கூடிய, நீங்கள் ப்ராடக்ட் பேசிகிட்டு இருக்கும்போதே மிடில்லையே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து அப்செல்லிங்கோடைய அந்த ஸ்ட்ராட்டஜியை உள்ளுக்குள்ளே என்ன பண்ணிவிடுங்க, கொண்டு வந்துடுங்க. ஓகே, இது நம்பர் 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கஸ்டமர் முன்னாடி நீங்கள் வந்து உங்களை நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஒரு பவர்ஃபுல் எக்ஸ்பர்ட் பர்சன், அதாவது நம்ம ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பிஸ்னஸ் பற்றி எல்லாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட்டான நபர் தான் நீங்கள் அப்படின்றத உங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ கஸ்டமருக்கு நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய டைமில் நீங்கள் ஸ்ட்ராங்காக என்ன பண்ணணும், ரெக்கமெண்ட் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு கூட இதையும் சேர்த்து நீங்கள் பயன்படுத்துங்க சார், உங்களுக்கு நான் என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன் நீங்கள் என்ன பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அப்செல்லிங் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக உங்களுக்கு என்ன ஆகும், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதே போல் அந்த ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணும்போது ஏன் நீங்கள் இதை வந்து சேர்த்து எடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு காரணம், ஒரு சரியான காரணத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், சொல்ல வேண்டியது இருக்கும். அப்போ என்ன காரணத்துக்காக எடுக்கணும், அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்துக்கு நீங்கள் இது மட்டும் எடுக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, இதுக்கு கூட சேர்த்து இதையும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸு, இதுக்கு கூட ரிலேட்டடான இந்த ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு வராமல் நீங்கள் வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணும்போது அது ஏன் வாங்கணும், ஏன் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற அந்த ஸ்ட்ராங்கான ரீசனையும் நீங்கள் என்ன பண்ணணும், வைக்கணும். அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு நல்ல ப்ரூஃப், அவருக்கு வந்து ஆல்ரெடி இது பயன்படுத்தி ரிசல்ட் எடுத்த ஒரு டெஸ்டிமோனியல்ஸை, ஒரு ப்ரூஃபாக இருக்கக்கூடிய ஒரு டெஸ்டிமோனியல்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், காமிச்சா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும்னு நினச்ச அந்த ப்ராடக்டை அவங்களால என்ன பண்ண முடியும், பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, கேரண்டியாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இதுதான் அப்செல்லிங்குடைய பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை சந்தித்தா கூட இதை நீங்கள் பயன்படுத்துங்க, புதிய கஸ்டமர்கிட்ட கூட இதை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லை, உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பாருங்கள். ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பொருள் விற்கிறீங்க அப்படின்னா அதில் எல்லா செலவும் அதில் உங்களுக்கு ப்ராஃபிட், ஒரு லாபம்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபா தான் லாபம் 25 தான். இப்போ இந்த 25 ரூபாயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாப்பில் போய் வாங்கிட்டு வந்து கஸ்டமர்கிட்ட கொண்டு கொடுக்குறதுக்கு எல்லா செலவு காஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா போனால் ஒரு 10 ரூபா தான் உங்களுக்கு லாபமாக கிடைக்கும் இல்லையா? இந்த 10 ரூபா தான் உங்களுக்கு லாபம். இதே நீங்கள் அப்செல்லிங் பண்ணும்போது கூட ஒரு 100 ரூபா ப்ராடக்ட் கூட கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்னாச்சு, 200 ரூபாய்க்கு ப்ராடக்ட் கொடுத்தாச்சு. ஆனால் காஸ்ட்டு உங்களுக்கு 15 ரூபா தான்.
அப்போ அதில் ஒரு 10 ரூபா லாபம் இருக்குது. காஸ்ட்டு ஒரு வாட்டி தான், நீங்கள் ஒரே டைமில் தான் போயிட்டு வாங்கிட்டு வரீங்க, 15 ரூபா தான் செலவு. ஆனால் இந்த ரெண்டாவது கொடுக்கக்கூடிய இந்த 100 ரூபாயில் உள்ள ப்ராடக்ட்டுடைய லாபம் 25 ரூபாயும் உங்களுக்கு என்ன நடக்கும், 25 ரூபாயும் உங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போது பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நீங்கள் எப்போவுமே அப்செல்லிங் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுடைய நெட் ப்ராஃபிட், உங்களுடைய நெட் லாபத்தை நீங்கள் ஃபுல்லாக எடுக்கணும், நெட் லாபத்தை முழுமையாக எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அப்செல்லிங் வந்து 100% சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்செல்லிங் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய லாபம் கூடும், உங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத் ஆகும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு நல்ல ஒரு உற்சாகம் உங்களுக்கு வரும். ஏன்னா காரணம், நம்ம செலவு பண்ணி எல்லா விஷயத்தையும் செலவு பண்ணி போய் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கும்போது நமக்கு அதில் லாபம் அப்படின்றது கம்மியாகும்போது நம்மளுடைய உழைப்பு போடுறதுக்கும் நமக்கு உற்சாகமாக வேலை செய்கிறதுக்கும் நமக்கு முடியாது. ஆனால் நம்மளுடைய லாபம் ஒரு நெட் ப்ராஃபிட்டாக, நம்மளுடைய ஒரு மொத்த லாபமாக நமக்கு வரக்கூடிய டைமில் உங்களுடைய உற்சாகம் கூடும், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு அதிகமாகும், உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு க்ரோத்து வர உங்களால் ஈஸியாக என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு உத்வேகமாக அமையும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி என்னதுன்னு, அப்செல்லிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, அப்போது அப்செல்லிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம். அப்செல்லிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணோம்னா நீங்கள் ஒரு சரியான ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்செல்லிங் உங்களால் பண்ண முடியும். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.